டயட்னா என்னது? என்ன நானே எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம ஏதோ ஒரு கணக்கில் ஏதோ ஒரு பயிறு, ஏதோ ஒரு தண்ணி, இவ்வளவு பயிறு, இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு ரசம், இப்படி சாப்பிட்றது பேர டயட்டு? நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான அணுகுமுறையா அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து கேள்வி வரும். நேரத்துக்குங்கிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்குது. உடல் உணவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற நேரத்துக்குங்கிற ஒரு வார்த்தையை மறந்துட்டீங்க. 90 வயசுலையும் சட்டையை போடாமல் குளிரில் சைக்கிள் ஓட்டிட்டு போகிற பெரியவங்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. உங்களால் ஒரு குளிர் சீசன் வந்துச்சுன்னா சொற்று போடாமல் வெளியில் வர முடியுமா? நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குற வித்தையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கு. ஆன்லைன் வழி உபதேசம் சம்பூர்ண யோகா அப்படிங்கிற ஒரு உபதேசம் நம்ம போகர் சித்தாந்த சபையால் நடத்தப்பட்டு வருது. அற்புதமான முத்திரைகள், அற்புதமான மந்திரங்கள், அதை எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும், எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிற ரகசியத்தோட ஆன்லைன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உபதேசம் சம்பூர்ண யோகா. நல்ல வாய்ப்பு. இருந்த இடத்தில் இருந்தபடியே உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எவரும் கற்றுக்கொள்ள முடியும். நம்மளோட டயட் பிளான் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக மக்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் எப்படி சாப்பிட்றது, என் டயட் எப்படி இருக்கணும், நான் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி என் உடம்பை பெருசாகி குண்டாக்கிக்கிறது, குண்டாக இருக்கிற உடம்பை எப்படி ஒல்லியாக்கிக்கிறது, இப்படின்னெல்லாம் இதுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங், இதுக்கு ஒரு பெரிய ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கு. நான் டயட்டில் எப்படி இருக்குது? இதுலேயும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா டயட் இருக்கிறேங்கிற பேரில் நான் ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன், இவ்வளவு பருப்பு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. என்ன கேட்டால் நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டயட்னா முதல்ல அதை தெரியணும்ல நமக்கு. டயட்னா என்னது? என்ன நானே எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம ஏதோ ஒரு கணக்கில் ஏதோ ஒரு பயிறு, ஏதோ ஒரு தண்ணி, இவ்வளவு பயிறு, இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு ரசம், இப்படி சாப்பிட்றது பேர டயட்டு? முதல்ல நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பாரம்பரியம் சொல்லி கொடுத்த டயட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அது முதல்ல என்னன்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது அப்படின்னு இருந்துக்கிட்டு நான் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். இது எப்படி சாத்தியப்படும்? நம்ம சௌரியத்துக்கு வாழ்ந்துட்டு டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த உடம்பு உங்களுக்காக மாறுமா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலையில் 5 மணிலேருந்து 6, 6:30க்குள்ளார மோஷன் போகிறதுக்குன்னு இந்த உடம்பு தயாராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் மோஷன் போயிட்டீங்க அப்படின்னா உடம்போட அறிவுப்படி, உடம்போட வழிகாட்டுதல் படி நீங்கள் செயல்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 7:30 மணி 8 மணிக்கு எந்திரிப்பேன், அப்போ தான் எனக்கு மோஷன் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடம்போட செயல்பாடை மீறி நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு அர்த்தம். இது எப்படி டயட்டில் வரும்? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார சாப்பிட்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, நான்லாம் பசிச்சா தாங்க சாப்பிடுவேன். உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லைங்க, பசிச்சா தாங்க சாப்பிட முடியும், டயத்துக்கு அங்கே சாப்பிட முடியும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? முதல்ல நேரத்துக்கு சாப்பிடியா. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான அணுகுமுறையா அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து கேள்வி வரும். நீங்கள் புரிஞ்சிக்கல. நேரத்துக்குங்கிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்குது. உடல் உணவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற நேரத்துக்குங்கிற ஒரு வார்த்தையை மறந்துட்டீங்க. இப்போ 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உணவை ஏற்றுக்கிறதுக்கு இந்த உடம்பு தயாராக இருக்கிறது அந்த நேரம் தான். அந்த நேரத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு நேரத்தில் பசி வரும் பாருங்க, ஒரு 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ 12:30க்கோ, அந்த பசி ஆரோக்கியமான பசின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? பசிச்சா தானே சாப்பிட முடியும், பசிச்சு தானே சாப்பிட முடியும்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான், பசிச்சா தான் சாப்பிடணும், பசி வந்த பிறகு தான் சாப்பிடணும். ஆனால் அந்த பசியும் கூட ஆரோக்கியமான பசியாக இருக்கணும். 1 மணிக்குன்னா 1 மணிக்கு பசிச்சிடணும். அதை விட்டுட்டு அந்நேரம் பசிக்காமல் 4 மணிக்கு பசிக்குது, 5 மணிக்கு பசிக்குதுன்னா அந்த பசி கூட தப்புன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் எப்படி நீங்கள் டயட்டில் இருக்கிறது சரியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இந்த உடம்பை விட பெரிய டாக்டர் இந்த உலகத்தில் எங்கே இருக்கா? யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். இந்த உடம்பை விட பெரிய டாக்டர் இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னு ஒருத்தரை காட்டிருங்க, நான் ஏற்றுக்கிறேன். என்னங்கய்யா இது அதிசயமாக இருக்குது?
பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. ஏன் நம்ம ஊரில் பெரியவங்களாம் அந்த காலத்தில் நிலாச்சோறு கூட்டாஞ்சோறுலாம் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, சாப்பாட்டை வாயில் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு அர்த்தம். சாப்பாட்டை மென்று விழுங்கினதுக்கப்புறம் என்னப்பா சாப்பாடு நல்லா இருந்துச்சா, சாம்பார் நல்லா இருந்துச்சா பேசலாம், ஒரு தப்பும் கிடையாது. சாப்பிடும் பொழுது அப்படின்னா சாப்பாட்டை தூக்கி வாயில் வச்சதுக்கப்புறம் உதட முடிக்கும்னு அர்த்தம். எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ப்ராக்டிக்கலுக்கு வாங்க. சும்மா நீங்கள் எப்பயுமே அந்த ஒரு கண்டிஷனுங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ளே போகாதீங்க. தூங்குறதுல ஒழுங்கு இல்லை, எந்திரிக்கிறதுல ஒழுங்கு இல்லை, ஆனால் டயட்டில் மட்டும் ஒழுங்கு இருக்கிறதா நீங்கள் நம்புனீங்கன்னா அது என்ன மாதிரியான லாஜிக் இது? யோசிச்சு பாருங்கள். 7 மணி 8 மணிக்கெல்லாம் தூங்கிடணும்னு ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லி கொடுத்துருக்கு. நீங்கள் என்னைக்காவது அதை செய்கிறீங்களா? அதுவும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தாலும் வந்துச்சு, எப்போ தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. காலையில் 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு நம்ம கலாச்சாரம் சொல்லி கொடுத்துருக்கு. என்னைக்கா நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்களா? ஆனால் எந்திரிக்கிறது எப்பன்னு தெரியாது, தூங்குறது எப்பன்னு தெரியாது, நம்ம கலாச்சாரம் சொல்லி கொடுத்த ஆரோக்கிய பழக்கம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் டயட்டு. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? 3 மாதத்தில் வளர்கிற போண்டா கோழியை பார்த்தா நல்லா கொழு மெழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் விஷயம் இருக்கா? ஒன்றுமே இருக்கா. நீங்கள்லாம் அப்படித்தான் இருப்பீங்க. நீங்கள்லாம் கிட்டத்தட்ட எப்படின்னா போண்டா கோழி மாதிரி, பிராய்லர் கோழி மாதிரி, பிராய்லர் மனிதர்களாக தான் மாற முடியும். ஒரு நாட்டுக்கோழி மாதிரி திடமான மனுஷனாக மாறணும்னா உடம்போட சயின்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்போ பசி, அது எப்போ சாப்பாடை வாங்க தயாராக இருக்குங்கிற அறிவெல்லாம் நமக்கு வரணும். அது வராமல் நீங்கள் எப்படி டயட் கண்ட்ரோலில் இருக்க முடியும்? அப்போ டயட்டை ஃபாலோ பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னால் இந்த உடம்பு எப்படியெல்லாம் செயல்படுங்கிறத முதல்ல தெரியணும். அந்த உடம்பு செயல்படுறதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளையும் தண்ணியையும் காற்றையும் கொடுக்கணும்னு தெரியணும். அதுதான் கரெக்டான டயட்டு. இதை யோசிக்காமல் நீங்கள் இந்த டைமில் இவ்வளவு ஜூஸ், இவ்வளவு சாப்பாடு, இவ்வளவு கிராம் அப்படின்லாம் கிராம் கணக்கெலாம் போடாதீங்க. அதெல்லாம் இதுக்கு தெரியாது. நீங்கள் 100 கிராம் கொடுத்தாலும் 1/2 கிலோ கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் வேலை செய்யும். ஆனால் அதை கொடுக்குற நேரம் பார்த்து கொடுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள் காலையில் 7 to 8 சாப்பிட்ருங்க. மத்தியானம் 1 மணி 1:15 1:30 சாப்பிட்ருங்க. சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு சாப்பிட்ருங்க. ஒரே ஒரு நாள் சாப்பிட்ருங்க. 2வது நாள் இந்த உடம்பு தானாக 7 மணி ஆச்சுன்னா கபன்னு பசிக்கிறதும், மோஷன் போகிறதும், டைஜஷன் ப்ராப்ளம் தீரதும், அசிடிட்டி தீர்றதும், உடம்புல சுறுசுறுப்பு வர்றதும் வரலைன்னா என்னன்னு கேளுங்க. என்னங்க டயட்டு? அதெல்லாம் உடம்பு தானாகவே தன்னைத்தானே எல்லாம் சரி பண்ணிக்குங்க. நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கி இருந்தால் போதும். எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச நேரம் சாப்பிடுங்க. ஆனால் அந்தந்த உடல் உறுப்புகள் அதுக்குன்னு வேலை செய்கிற நேரத்தில் அந்தந்த விஷயத்தை கொடுங்க. அவ்வளோதான். இதில் நீங்கள் டயட்டுக்குன்னு தனியாக எந்த பிளானுமே போட்டலாம். ஆரம்பத்துலலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக அலாரமே இல்லாமல் கோழி கூப்பிடுது 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு எந்திரிச்ச காலம் அது. சூரியன் மறைஞ்சிருச்சு, என்னம்மா சாப்பாடு ரெடியா, அடுத்த 1/2 மணி நேரத்தில் தூங்கிடலாமா, அப்படி வாழ்ந்த காலம். என்ன அவங்ககிட்ட ஆரோக்கிய குறையை கண்டுபிடிச்சிட்டீங்க? 90 வயசுலையும் சட்டையை போடாமல் குளிரில் சைக்கிள் ஓட்டிட்டு போகிற பெரியவங்களை இன்றைக்கி பார்க்க முடியுது. உங்களால் ஒரு குளிர் சீசன் வந்துச்சுன்னா சொட்ரு போடாமல் வெளியில் வர முடியுமா? மழையை பார்த்தா குடம்லாம் வெளியில் விட முடியுமா? மழைன்னு பேப்பரில் எழுதினாலே உங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வந்துடும். நீங்கள் பண்ணுற டயட்டில் என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க டயட்டை ஃபாலோ பண்ணி? பி ப்ராக்டிக்கல். முதல்ல ப்ராக்டிக்கலாக இந்த உடம்பை ரசித்து உடம்புல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த உடம்பு சொல்கிறத கேட்டு பழகுங்க. மீதி எல்லாம் அந்த உடம்பு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட சூப்பரான ரிசல்ட்டெல்லாம் கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறத விட அதிசயமான ஆரோக்கியத்தை அது உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. அந்த உடம்பை கொண்டாட தெரியல, நீங்கள் என்ன டயட்டை ஃபாலோ பண்ணி என்னத்துக்காக போகுது? ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ளே வாங்க. உடம்பு உங்களுக்கு அதிசயங்களை பண்ணி காட்டும். இந்த உடம்பை வழி நடத்துறதுக்குன்னு ஒரு உயர்ந்த தலைவன் ஒருத்தர் இருக்கார். இறை சக்தி ஒன்று உள்ளே இருக்குது, உயிர் சக்தி ஒன்று உள்ளே இருக்குது. அது உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் கஷ்டப்பட விட்டுறாது. நீங்கள் அதை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே போதும். அது உங்களை ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. கவலைப்படாமல் முதல்ல உடம்பை கவனிங்க. உடம்பு சொல்கிறத கேளுங்க. உடம்பை மாதிரி ஒரு கடவுள், உடம்பு மாதிரி ஒரு குரு, உடம்பு மாதிரி ஒரு டாக்டர் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. அதை நம்புங்க. அடுத்தவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. குருவே சரணம்.